சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், இந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க, முதற்கட்டமா விசாரணையை எங்கிருந்து தொடங்கியிருக்காங்க, முழு விவரம் பத்தி சொல்லுங்க. பிரியதர்ஷினி, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அண்ணா பல்கலைக்கழகம் தான் கடந்த ஒரு வாரமாக மக்கள் மத்தியில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு தான் இந்த பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. அதுவும் இந்த வளாகத்துக்குள் நுழைந்த ஞானசேகரன் என்ற ஒரு நபர் அந்த மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து காவல்துறை விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த வழக்கை நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றமும் தாமாக வந்து வழக்கை எடுத்துக்கொண்டு அதுவும் விசாரணையில் இறங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பாக 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து உயர்நீதிமன்றம் சிறப்பு குழுவாக இதை விசாரிக்க உத்தரவிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தேசிய மகளிர் ஆணையமும் இந்த சம்பவத்தில், மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் விசாரிப்பதற்காக குழுவை அமைத்து உத்தரவிட்டது. இந்த தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய குழு நேற்றைய தினம் சென்னை வந்த நிலையில் இன்று காலை சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்கு உள் வந்து தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினர் மம்தா குமாரி அவர் தலைமையில், மேலும் ஓய்வு பெற்ற பெண் IPS அதிகாரி பிரவீன் தீட்சித் ஆகியோர் அடங்கிய இந்த குழு தற்பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு விசாரணைக்காக வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யும் அளவிற்கு இந்த வளாகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் என்னென்ன இருக்கிறது என்பதை நேரடியாக அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். இதேபோன்று மாணவி இந்த கொடூரமான சம்பவம் நிகழ்ந்த இடத்தையும் நேரில் சென்று பார்வையிட இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வளாகத்தில் மாணவர்கள் மாணவிகளுக்கான பாதுகாப்பு அம்சங்கள், குறிப்பாக CCTV வசதிகளாக இருக்கட்டும், மேலும் இங்கு இருக்கக்கூடிய காவலாளிகள் நடக்கக்கூடிய செக்யூரிட்டி போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றன முதலில் என்பதை ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். மேலும் சம்பவத்து அன்று தினத்தில் அங்கு பதிவான அந்த பகுதியில் வளாகத்தில் பதிவான CCTV காட்சிகள் எவ்வளவு இருக்கிறது, அந்த காட்சிகள் எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்ய உட்படுத்த இருக்கிறார்கள். மேலும் இதேபோன்று இங்கு வளாகத்தில் என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் காணப்படுகிறது என்பதையும் அவர்கள் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார்கள். ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்தின், ஏன் இந்திய அளவில் முக்கியமான ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நேர்ந்த இந்த மிக கொடூரமான சம்பவம் என்பது இந்திய அளவில் மிகவும் ஒரு பேசுபொருளாக உருவாகி இருக்கிறது. மாணவிக்கான இந்த சம்பவம் தொடர்பாக நேரில் இவர்கள் ஆய்வு செய்வதுடன், மேலும் இந்த மாணவி பாதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக FIR பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த விவரங்களும் வெளியே கசிந்திருக்கிறது. மாணவியினுடைய பல்வேறு தகவல்கள் பொதுவெளியில் வந்ததால் இது குறித்தும் ஒரு கண்டனங்கள் எழுந்திருக்கிறது. இப்படி இந்த FIR விவரங்கள் எப்படி வெளியானது, இதில் யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் இந்த விசாரணை தேசிய மகளிர் ஆணைய விசாரணை குழு நேரடியாக விசாரணை செய்ய இருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கு எந்த வகையில் சென்று கொண்டிருக்கிறது, ஏனென்றால் மாணவிக்கு நேர்ந்த தொடர்பு தொடர்பாக, இந்த பிரச்சனை தொடர்பாக அவர்களுடைய இந்த வழக்கின் முக்கியத்துவம் குறித்தும் அவர்கள் ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் குழு நேரிலேயே விசாரணையை தொடங்கியிருக்காங்க. விசாரணை குறித்து முதற்கட்ட விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ்குமார்.